வணக்கம். உங்களுக்காக 2024 யூடியூப் சேனலின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம், தமிழ் வைகாசி மாதம் 6ஆம் தேதி. இன்று தனுசு ராசிக்கான வைகாசி மாத பலன்களை பார்க்கலாம். அனைவரிடமும் சகஜமாக பழகும் குணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, வைகாசி மாத பலன்களை பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 6இல் குரு, ஊரில் பகை என்பது ஜோதிட மொழி. பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமைந்தாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். மதிப்பும் மரியாதையும் உயரும். குருவின் பார்வை வந்தால் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். வைகாசி 7ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் எதிரிகள் ஸ்தானத்திற்கு வரும். இந்த நேரத்தில் எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கும். இருப்பினும் உங்கள் ராசிநாதன் குருவோடு சுக்கிரன் இணைந்திருப்பதால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். கடன் சுமை குறைய வழி பிறக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக, ஆகாரத்தை கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். கட்டிய வீடு பாதியில் நிற்கிறதே என்ற கவலை இனி அகலும். பூமி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். வைகாசி 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் மறைவிடத்திற்கு வரும்பொழுது யோகம் செய்யும். எனவே தொழில் உத்தியோகத்தின் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சிந்திப்பீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம் மட்டுமின்றி தொழில் மற்றும் உத்தியோகத்திலும் மாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பணியாளர்கள் தொல்லை அகலும். விலகிச் சென்ற திருமண வாய்ப்புகள் மீண்டும் கைகூடி வரலாம். வைகாசி 18ஆம் தேதி மேசராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செவ்வாய் வருவது யோகம்தான். பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் இப்பொழுது கிடைக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றை கவனம் செலுத்துவீர்கள். வைகாசி 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். சம்பாதிப்பதற்கான யோகம் ஏற்படும் நாள். திருப்தியான சம்பாத்தியம் கிடைக்கும். சப்தமாதிபதியான புதன் சப்தம் ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கும் பொழுது பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்பியவர்களுக்கு அது கைகூடும். நல்ல படிப்பு இருந்தும் வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். உதிரி வருமானமும் வந்து சேரும். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதற்கேற்ப சம்பளமும் கூடும். மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்கி பயனளிக்கும் எண்ணம் நிறைவேறும். வைகாசி 31ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 7ஆம் இடத்தை சஞ்சரிக்கும் பொழுது கடன் சுமை கூடுவதால் கவலைகளும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை குறையும். மேல் பார்த்து கொள்வது நல்லது. மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு தரும் தகவல் வரலாம். புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லும். புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு குறையும். கலைஞர்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றி உண்டு. பெண்களுக்கு கையிருப்பு கரைந்தாலும் மீண்டும் பணம் வரும். இம்மாதம் துர்க்கை வழிபாடு துயரங்கள் தீர்க்கும். மே மாதம் 16, 17, 21, 22, 29, 30. ஜூன் மாதம் 1, 2, 14 ஆகிய தேதிகளில் பண தேவைகள் பூர்த்தியாகும். அதிக அளவில் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம்.